தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட தங்கத்தை உருக்கி வங்கியில் முதலீடு செய்வதற்கான தங்க பத்திரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அறநிலையத்துறை சார்பில் கோயில்களில் காணிக்கையாக வழங்கப்படக்கூடிய தங்கங்களை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கக்கூடிய தங்க பத்திரங்களில் தமிழ்நாடு அரசு முதலீடு செய்கிறது. தங்கத்தை உருக்கி அது முதலீடாக செய்யப்படுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி வழங்கக்கூடிய தங்க பத்திரங்களை வாங்கி பொதுமக்கள் அதை முதலீடாக பயன்படுத்துவார்கள். இதில் தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை பாரதிய ஸ்டேட் வங்கியில் முதலீடு செய்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், இது பற்றிய விவரங்கள் என்ன? எவ்வளவு தங்க முதலீடாக பத்திரங்கள்ல செய்யப்படுகிறது? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட 3 துறைகளில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கின்றனர். அதில் முதலாவதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தங்கங்களை முதலீடாக செய்யும் திட்டத்தினை தொடங்கி வைக்கின்றார். குறிப்பாக இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை சார்பில் 21 திருக்கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்று தங்க இனங்களை திருக்கோயில்களுக்கு பயன்பாடற்று இருக்கக்கூடிய தங்கங்களை அதிலிருந்து உருக்கி மொத்தமாக 1074 கிலோ 123 கிராம் 488 மில்லிகிராம் சுத்த தங்க கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கியின் தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு அடையாளமாக திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில், கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் அறங்காவலர் குழு தலைவர்கள், இணை ஆணையர்கள், செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள் ஆகியோரிடம் இந்த முதலீடு செய்த தங்கத்தினை வழங்குகின்றார். அதன்படி 1074 கிலோ 123 கிராம் 488 மில்லிகிராம் சுத்த தங்க கட்டிகளை இந்த முதலீடுகளாக அந்த துறை சார்ந்த அலுவலர்கள், கோயில் சார்ந்த அறங்காவலர்களும் வழங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 326 நூலக கட்டங்களில் திறந்து வைக்கிறார். குறிப்பாக நூலகங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த போட்டித் தேர்வுகளில் பயிலும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக திகழ்கின்றது. பல்வேறு அவர்களுக்கு தேர்வு சார்ந்த புத்தகங்களும் அவர்களுக்கு அங்கு படிப்பதற்கும் நூலகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில நூலகங்கள் மேம்படுத்தப்படும் என ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 326 நூலக கட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நியாயப்பள்ளி உட்கமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 32 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 199 வகுப்பறை கட்டடங்களில் திறந்து வைக்கின்றார். ஏற்கனவே சட்டசபையில் அறிவித்தன்படி இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கட்டிடங்களும் பழுதடைந்த கட்டிடங்கள் மற்றும் புது கட்டிடங்கள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 32 கோடி 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 199 வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார். இப்போ முதலீடாக செய்யப்படக்கூடிய இந்த தங்கத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னும் பிற திட்டங்கள் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படக்கூடிய மற்ற திட்டங்கள் பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுமே இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஆட்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறையில் செயல்படுத்தப்படாமல் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த சங்கங்களை, அதாவது கோயிலில் பயன்பாடற்று இருக்கக்கூடிய சங்கங்களை உருக்கி அதன் மூலமாக அந்த பத்திரங்கள் மூலமாக வங்கிக்கு வைத்து அதன் மூலம் முதலீடுகள் பெறுவதற்கான ஒரு திட்டங்களை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் கடந்த திமுக ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து முதல் முறையாக தொடங்கப்பட்டது. முதலாக திருவேற்காடு கோயிலில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல கோயில்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 திருக்கோயில்களில் இந்த காணிக்கையாக வரப்பெற்ற இந்த தங்கங்கள்ல 1074 கிலோ இந்த முதலீடாக செய்யப்பட்டிருக்கு. இதில் இந்த முதலீட்டு தங்கத்திற்கான பத்திரங்களை தான் அறநிலையத்துறை அறங்காவலர்கள் மற்றும் இணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முதலமைச்சர் அந்த பத்திரங்கள் வழங்கியவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம்.
அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய 2 திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். குறிப்பாக இந்த பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 326 நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. அதே போன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தின் கீழ் 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 32 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 199 வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்வின் போதும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.